திருப்பரங்குன்றத்தில் ஒளியேற்றவும் எய்ம்ஸ் மருத்துவமனை திறந்திடவும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக நிர்வாகத்தை சீர் செய்யவும் எடப்பாடி தலைமையில் ஆட்சியமைய வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா பேச்சு. திருப்பரங்குன்றம் அவனியாபுரம் சாலையில் அதிமுக தேர்தல் பணிமனை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அமமுக ஐஜேகே பாமக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் உரையாற்றிய திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் எம்எல்ஏவுமான வி ராஜன் செல்லப்பா தொண்டர்களிடையே உரையாற்றிய போது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக வலுவாக உள்ளது. முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து திருப்பரங்குன்றம் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தபோது குன்றத்து விளக்கு எனும் தலைப்பில் மிகச்சிறப்பான கட்டுரை எழுதியிருந்தார். அதுபோல குன்றத்தில் ஒளியேற்றுவதற்காகவும் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறப்பதற்காகவும் மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றினாலும் பணிகளை முழுமையாக முடிப்பதற்காகவும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக நிர்வாகத்தை சீர் செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ள எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசியவர் திருப்பரங்குன்றம் தொகுதி ஆண்டாண்டு காலமாக அதிமுகவின் கோட்டை என்பதால் திமுகவின் கூட்டணி கட்சிகள் திருப்பரங்குன்றத்தில் சீட்டு வேண்டாம் என ஒதுங்கிக் கொண்டன. வேட்பாளரை அறிவித்தவுடன் அதிமுக வெற்றி பெறும் என ஊடகத்தில் செய்தி வெளியானதால் அனைத்து கட்சிகளும் ஒதுங்கிக் கொண்டனர். ஆனால் தீய சக்தி திமுக இங்கு ஒரு வேட்பாளரை அறிமுகம் செய்துள்ளனர். அவரை பற்றி பல்வேறு பேச்சுக்கள் அடிபடுகிறது. அதை நான் சொல்லவில்லை, அவரது கட்சிக்காரர்களே கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட வேட்பாளரை போட்டியிட வைத்துள்ளார்கள். திருப்பரங்குன்றம் எம்ஜிஆரின் கோட்டையாக உள்ளது. பிரதமர் மோடி மற்றும் அவர்களைச் சார்ந்தவர்களுக்கும் திருப்பரங்குன்றம் ஈர்ப்பு சக்தியாகிருந்தது. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய துணை கண்டத்திலேயே திருப்பரங்குன்றம் மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தியாக உள்ளது. அப்படியிருக்கும் நிலையில் நீங்கள் உழைக்கும் உழைப்பு மிகப்பெரிய வெற்றி கொடுக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராஜன் செல்லப்பா கூறியதாவது: என்னுடைய இனிய வணக்கம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் தேர்தல் அலுவலக திறப்பு விழா எங்களுடைய கூட்டணி கட்சி நண்பர்களோடு எங்களுடைய நிர்வாகிகளோடு இன்றைக்கு மிகச்சிறப்பாக இந்த நல்ல நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியில் கழக நண்பர்களும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் மிகச்சிறந்த வெற்றியினை பெற வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருந்து தமிழக மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிற பணியிலே மாண்புமிகு அருமையான எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற உணர்வோடு அனைவரும் இங்கே தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதும் பல்வேறு முறைகளிலே பல்வேறு கழகத்தின் முன்னணி தலைவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி என்பதும் தொடர்ந்து இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதோடு உடன் நம்முடைய மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு மீண்டும் தன்னுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான காலங்களிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவரும் சேர்ந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த தொகுதி வெற்றி தொகுதி. தமிழகம் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தின் ஈர்ப்பை இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த திருப்பரங்குன்றம் அறுவடை வீடுகளில் முதல் படை விழா முருகன் குடிகொண்டிருக்கிற இந்த திருப்பரங்குன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். மாண்புமிகு அருமையான எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவே இருக்காது அப்படின்னு திரும்ப தாவேக்காவை போடுகிறாங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவே இருக்காது அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் சொல்றாரு. நாங்கள் அவங்கள பற்றியெல்லாம் பேசல. அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பற்றி விமர்சனம் பண்ணவர்கள் எத்தனை பேர் காணாமல் போய்விட்டார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும். காணாமல் போன வரலாறு அதிமுக இருக்காது, சீக்கிரம் ஒளிந்து விடும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிற வரலாறு மதுரையில் இருக்கிறது. ஆக யார் எக்கெடுத்து விட்டு கொண்டாலும் சாதாரணமாக சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் என்னது அதிமுகவை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியற்றவர்கள் எல்லாம் அதிமுக விமர்சனம் செய்வதை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்பது வகையில் அவர் செய்வதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. நாங்கள் திமுக ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் சொல்லுங்கள். அதிமுக 4 ஆண்டுகளில் எதுவும் சாதிக்கலை, 11 மருத்துவக் கல்லூரியில் கொண்டு வரல, வைகை கரையோர சாலையை போடலை, இல்லை திமுக ஆட்சியில் நாங்கள் ரோப்காரை போட்டு முடிச்சிட்டோம் சொல்லுங்கள். சாதனையை சொல்லி ஓட்டு கேட்குறாங்களே. திராவிட முன்னேற்ற கழகம் நான் எத்தனை முறை சட்டமன்றத்தில் வாதாடி இருக்கிறேன். இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வருவதற்கு வாதாடி அவருடைய அனுமதியை பெற்று இன்னும் ஆமை வேகத்தில் போயிட்டு இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தை கொண்டு வந்த குடிநீர் இணைப்பு இன்னும் வீடுகளுக்கு முழுமையாக கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு இங்கே திருப்பரங்குன்றத்தில் ஒரு பேருந்து நிலையம் உருவாக வேண்டும், அதற்கான ஒரு இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்பது இந்த அரசு இன்னும் தேர்வு செய்யாமல் இருக்காங்க. அடையாளம் கட்டி கூட இன்னும் தேர்வு செய்யாமல் இருக்கிறது. திருப்பரங்குன்றம் தொகுதியை குறிப்பாக முருகனோட கூட்டால் கூட பழனியை போன்று திருச்செந்தூரை போடு இதுவும் கல்யாண பூமி. இந்த திருக்கல்யாண பூமியை மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற இந்த ஊரை மாற்ற வேண்டும் என்பதற்காக கிரிவல பாதையிலிருந்து ரோப்காலிருந்து எல்லையோ திட்டங்களை சொன்னோம். இன்றைக்கு இருக்க அரசு அடுத்த தடவை இந்த தடவை முடியாமல் அவருடைய வாக்குறுதியில் 5000 திருக்கோயிலுக்கு நாங்கள் 5000 திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறவங்க இந்த கோயிலுக்குரிய விஷயத்தை இன்னும் செஞ்சு முடிக்கலை. ஆகவே திருப்பரங்குன்றத்தில்
அதிமுக மிகப்பெரிய வெற்றியினை பெறும். மதுரை மாவட்டம் முழு பெரிய வெற்றியை பெறும். வெற்றியினை பல ஆண்டுகளாயும் எய்ம்ஸ் இன்னும் வந்து திறக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இந்த ஆண்டு திறக்கப்படுமா? இல்ல. 5 ஆண்டுல இது நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன். அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை நாங்கள் எல்லாம் போய் பார்த்தோம். அங்கே இருக்கிற 40 திட்டங்களில் 31 திட்டங்களில் வானளாவிய கட்டிடங்கள் உயர்ந்து வந்து விட்டன. ராமநாதபுரத்தில் படிக்கிற மெடிக்கல் காலேஜ் மாணவர்கள் தங்கக்கூடிய தங்கு விடுதி, டைனிங் ஹால் எல்லாம் முழுக்க முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே 40 விழுக்காடு பணிகள் முழுமையாக 40 இனி முடிஞ்ச பிறகு இவ்வளோ தொடங்கின பிறகு நிறுத்த போகிறதில்ல. நிதி வந்து விட்டது. நிதி ஆதார் வருவதற்கு காலதாமதமானது. இப்போது ஜெய்கோ ஃபண்டு எல்லாம் வந்துருச்சு. விரைவாக வேலை நடக்கிறது. ஒரு நம்பர்லானாலும் ஒரு நிர்வாகத்தின் கீழே வந்துருச்சு. இப்போ முதல்ல பல பேர் அதை பார்த்தாங்க. ஏற்கனவே அதிமுக அதற்கான வருவாய்த்துறை மூலம் அதற்கான இடத்தை ஒதுக்கி கொடுத்து விட்டது. அதற்கான நில ஆக்கிரமிப்புகள் எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கு பில்டிங் மிகச்சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக இன்னும் 1.5 ஆண்டுகளில் முழுமையாக அது முடிந்து அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பிரதமர் அவர்களும் கண்டிப்பாக அதை முழுமையாக திறந்து வைத்து தமிழக மக்களுக்கு பயன்படுகிற வகையில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம் மாணிக்கத்தாவும் நாங்கள் தாங்கிறாரு, இவர் எம்பி சு வெங்கடேசன் நாங்கள் தாங்கிறாரு. ஆனால் பலமுறை லெட்டர் எழுதுனதா நீங்க ஆக மொத்தத்தில் எய்ம்ஸ் வர்றதுக்கு யார் தான் காரணம்? யாரும் காரணம் தெரியல. மக்களுக்கு இது தேவை. மத்திய அரசு மாநில அரசு வேண்டுகோளுக்கு இணங்க மத்திய அரசு எப்படி 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு இணக்கமாக கொடுத்ததோ அதனை போன்று எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுமதி கொடுத்து கொண்டு வந்தது. அவர் மாணிக்காவுக்கு சொன்னது எல்லாரும் பொதுநலத்தில் வாங்குறோம், கோரிக்கை விடுப்பது சகஜம். நான் உங்களுக்கு என்னுடைய புத்தகத்தில் மிகச்சிறப்பாக நான் அதிமுக அருமையினர் எடப்பாடியார் உட்பட ஒரு காப்பியில் அது முன்னாடி இருந்த சுகாதாரத்துறை அமைச்சரிலிருந்து இன்றைக்கு இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் வரைக்கும் தொடர்ந்து அதை விளம்பரம் தேடாமல் கடிதம் இருக்கிறார். இன்றைக்கு தான் உங்களுக்கு அந்த ஏன்னா அது முடிகிற தருவாயில் வந்து விட்டது. இப்போது தான் நான் நினைத்த புத்தகத்தின் வாயிலாக மத்திய அரசிடம் நான் எத்தனை முறை வேண்டுகோள் விடுத்தேன். சொல்லப்போனால் இங்கே இருக்கிற நியூரோ மினிஸ்டர் நாகராஜன் அவர்கள் இந்த இதற்கு தலைமையை பொறுப்பேற்று இன்றைக்கு மறைந்து விட்டாலும் கூட நாகராஜன் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்பு என்னுடைய கடிதம் அவருக்கு பரிந்துரை செய்து மத்திய அரசு சுகாதாரத்துறை அமைச்சருக்கு அனுப்பினா நம்பர்லான்ற எல்லா துறையும் சேர்ந்து அவருக்கு கீழே கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு இருக்கிற முன்னாள் சுகாதாரத்துறை மினிஸ்டர் ராதாகிருஷ்ணனுடைய மாமா அவர்கள் இது சிறந்த மருத்துவர், சிறந்த நிர்வாகி. அவருடைய அந்த அளவுக்கு மத்திய அரசு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை முடிகிற சூழ்நிலை வந்துருச்சு. இனிமேல் அதை பற்றி ஆர்கியூ பண்ணி திறப்பு விழா பற்றி கேளுங்க. எப்பன்றத அடுத்த வருஷம் சொல்றோம். ஓகே, நல்லது, நன்றி, சந்தோஷம். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.